ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமனும் கத்திரிக்காயும் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ தெனாலிராமனுக்கு ஒரு நாள் என்ன ஆசை வந்துச்சு, கத்திரிக்காய் சாப்பிட்ணும், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் வத்தல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணார், எங்கே கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. அரண்மனை தோட்டத்தில் நிறைய பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய்களாக இருக்கிறத தெனாலிராமன் பார்த்துருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணார், ஆனால் அங்கே போய் பறிக்க முடியாதே, அரண்மனை தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் யாருக்கு சொந்தம், அரண்மனைக்காரங்களுக்கு தான் சொந்தம். இதனால் இவர் என்ன பண்ணார், அழுங்காமல் அங்கே இருக்கிற காவலர்களெல்லாம் ஏமாற்றிட்டு போய் கத்திரிக்காய் நிறையா பறிச்சுட்டு வந்து ஒரு ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தார். இந்தா சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு, இது அரண்மனையிலேருந்து பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காய் அப்படின்னு. அதனால் அவங்க ரொம்பவே பயந்தாங்க. தெனாலிராமன் சொன்னாராம்மா, நீ பயப்படாத, நீ தைரியமாக செய், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் அவர் சொன்னதை நம்பி போய் கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் துவையல், கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் பருப்புன்னு கத்திரிக்காயில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா டிஷ்ஷும் செஞ்சு ரெடியாக வச்சுருக்குறாங்க. தெனாலிராமன் போய் எங்கே நம்ம பையன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃபு, பையன் வெளியில் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாமா. இவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சட்டி நிறையா தண்ணி எடுத்துகிட்டு போய், ஒரு குண்டா நிறையா தண்ணி எடுத்துகிட்டு போய் பையன் மேலே ஊற்றுனாராம்மா. அவன் அடித்து பிடிச்சி எந்திரிச்சானாம்மா. தெனாலிராமன் சொன்னாராம்மா, டே வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது, உள்ளே வந்து படு அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. அவனும் பாதி தூக்கத்தில் இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு உள்ளே எந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் உள்ளே வந்தோடனே சரி வந்தால் சாப்பிட்டு போய் படு அப்படின்னு சொன்னோன்னே அவனும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூக்க கலக்கத்திலேயே சாப்பிட்டுட்டு அவனும் போய் படுத்து தூங்கிட்டானாம்மா. எப்படியோ மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காயை பறித்தது தெனாலிராமன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் மன்னர் என்ன பண்ணார், தெனாலிராமனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காயை பறித்தது நீ தானே, உண்மையாக ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தெனாலிராமன் சொன்னாராம்மா, மகாராஜா, நான் போய் அப்படி தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் போய் பறிப்பேனா, எனக்கு தெரியாதா, தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் நம்ம ராஜாக்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிச்சு, நான் அப்படிலாம் பறிக்க மாட்டேன் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மன்னர் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீ தான் தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் பறிச்சின்னு சொல்லிட்டு, சரி உன் வீட்டில் இருக்க பையனை கூப்பிடு, குழந்தை பொய் சொல்லாது, குழந்தைகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வர சொல்லியிருக்காரு. அந்த பையன் வந்தோடனே ராஜா கேட்டாராம்மா, அழுங்காமல் கேட்டிருக்காரு, தம்பி நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் உடனே கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டோங்க ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே மகாராஜா தெனாலிராமனை பார்த்து இல்லை, அப்போ இருந்த கத்திரிக்காய் பூரா நீ தான் திருடிட்டு போனேன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு இருக்கிறார். உடனே தெனாலிராமன் சொன்னாராம்மா, ராஜா அவர்கிட்ட பையன்கிட்ட தெளிவாக கேளுங்க, அவன் சொன்னது உண்மைனா நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜா பையன்கிட்ட திரும்பி, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாராம்மா. பையன் சொன்னானம்மா, நேற்று நைட்டு பயங்கரமாக ஜோன்னு மழை பெஞ்சுது, அப்புறம் வீட்டில் போய் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு. மகாராஜா திருன்னு முழிச்சாராம்மா. நேற்று நைட்டு மழையே பெய்யலையே, எப்படி இந்த பையன் மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை பார்த்துருக்கிறாரு. தெனாலிராமன் சொன்னாராம்மா, ராஜா அவன் நைட்டு ஏதோ கனவு கண்டிருக்கிறான், அந்த கனவுல அவன் மழை பெஞ்சதாகவும் அப்புறம் வீட்டுக்குள்ளே படுத்து கத்திரிக்காய் சாப்பாடு சாப்பிட்டதாகவும் அவன் கனவுல கண்டது பூரா நிஜம் நினச்சிட்டு வளர்றான் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம்மா. ராஜா எல்லார்ட்டையும் அக்கம் பக்கம்லாம் விசாரித்து பார்த்ததுலேருந்து நேற்று நைட்டு மழையே பெய்யலை அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ராஜா முடிவு பண்ணிட்டாராமோ, இந்த பையன் ஏதோ கனவுல கண்டது தான் நிஜம்னு நினச்சி சொல்கிறான், அப்போ தெனாலிராமன் மேலே யாரோ பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முடிவு பண்ணிட்டாராமா. அப்புறம் தெனாலிராமனும் அவன் குடும்பமும் போங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தெனாலிராமன் போய் ராஜா கிட்ட உண்மையை சொன்னாராமா. அன்றைக்கி இந்த மாதிரி கத்திரிக்காயை பறிச்சுட்டு போனது நான் தான், மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் பையன் மேலே தண்ணியை ஊற்றி நைட்டு மழை பெஞ்சதை அவனை நம்ப வச்சு உங்கள்கிட்ட பொய் சொல்ல வச்சேன், அதனால் இதெல்லாம் தப்பு தாங்க ராஜா அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு, இனிமேல் நீ எப்போ வேணாலும் என் தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. ஓகேவா குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஏதாவது பிரச்சனையில் இக்கட்டில் மாட்டிக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டோம், எஸ்கேப் ஆயிடுவோம். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கதை வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேவா? டாடா குட்டீஸ்.